நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க. வந்தாச்சா? டாக்டர் போய் பாத்தியல? டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் மாமா. அப்படியா? இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை மூஞ்சி மூணு வச்சு தான் சொல்லணுமா? மாமா அது என்னாச்சு? என்ன விஜி? டாக்டர் கிட்ட போயிட்டு அப்படியே லீலாக்கா வீட்டுக்கு போய் நாங்க எல்லாரும் சரவக்கா வீட்டுக்கு போனோம். அங்கே எதுக்கு போனீங்க? இல்ல மாமா, சரவக்காவை நினைச்சுதான் இருக்கிற பிரச்சனையை மேலும் வளர விடக்கூடாது. அதுவும் இல்லாம நாங்க போய் பேசினா அவங்க மனவர்த்தம் கொஞ்சம் குறையும் நினைச்சுதான் போனோம். என்ன நடந்திருக்கும்? நீங்க எல்லாம் எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கோம். உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? எதுக்கு அங்க போனீங்க? மாமா, அங்க நிலைமையே வேற மாதிரி இருக்கு. எங்களை யாரும் அவமானப்படுத்தல, அவங்க எல்லாரும் தான் அவமானத்தால கூசி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னவா? கொடுமையான விஷயம் மாமா. செல்வத்தோட வைஃப் அருந்தது இல்ல, அவங்க ஓடி போயிட்டாங்க மாமா. ஓடி போயிட்டாளா? என்ன வச்சு வளர்ற கோபி? விஜய் சொல்றது உண்மையா? நிஜமாதான் மாமா சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எவனையோ காதலிச்சிருக்கா, அவன் கூடயே ஓடி போயிட்டா. பாவம் மாமா, இப்ப அந்த குடும்பமே அவமானத்தால இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடிப்பாவி, போய் போய் யாராச்சும் செல்வத்துக்கு துரோகம் பண்ணுவாங்களா? விளங்குவாளா அவ? இந்த உலகத்துல எந்த தேச ராஜா கல்யாணம் பண்ணாலும் பிச்சை தான் எடுப்பா அவ. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. அந்த வீட்டுல யார் முகத்தையுமே என்னால பார்க்கவே முடியல. இப்ப சொல்றேன் கோபி, கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு நல்லது கிட்ட தெரியல என்ன அர்த்தம்? செல்வத்துக்கு வேற என்ன பொண்ணா கிடைக்கல? எதுக்கு இந்த மாதிரி பொண்ணா தலையில கட்டி வைக்கணும்? இந்த மாதிரிலாம் ஆகணும். வர வர நல்லது கெட்டது மேல இருக்க நம்பிக்கை அத்து போச்சு கோபி. மனசெல்லாம் குமுறுது. என்ன, நம்ம எல்லாரும் தான் இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை பார்த்துருக்கோம். அந்த பொண்ணு முகத்துல கொஞ்சமாவது இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு போற பொண்ணு தெரிஞ்சா? கொஞ்சம் கூட தெரியலையே. அது முகத்துக்கும் இப்ப நடந்த விஷயத்துக்கும் யார் மனசுல என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இவெல்லாம் என்ன பொம்பளை கோபி? இந்த மாதிரி ஒரு நல்ல பையனை உதறிட்டு போறானா? இவளுக்கெல்லாம் சேரு எது சந்தனம் எது பிரிச்சு பார்க்கறதுல என்ன அர்த்தம்? இவளெல்லாம் நடு ரோட்ல வெட்டி போடணும் கோபி. சனியம் முடிச்சவன் வேலை எனக்கு பூமியில பாரமா. அண்ணே, இனிமே டென்ஷன் ஆகி யாராலையும் எதுவுமே நடக்க போறது இல்ல. இல்ல, தாங்க முடியாது கோபி. செல்வ முகந்தான் என் கண்ணு முன்னாடியே நிக்குது. யாருக்காச்சும் அவன் தீங்கு நினைச்சிருப்பானா? அவனுக்கு போய் இனிமே முன்ன மாதிரி வெளியே தெருவ தலை காட்ட முடியுமா? கூசி போயிட மாட்டான். இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே அவளை நினைச்சாவே எனக்கு ஆத்திரமா வருது. நாங்க எல்லாரும் ஒரு நல்ல விஷயத்தோட அந்த வீட்டுக்கு போனோம். அங்கே பார்த்தா இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு. இதுல ஒரு விஷயம் தானே, செல்வம் நல்ல தைரியமா இருக்காரு. இப்ப அதானே தேவை. ஆமா கோபி, செல்வம் வயசு தான் கம்மி, பக்குவம் ஜாஸ்தி. இதே அவன் நிலைமையில நான் இருந்தா அவளோட தலையை அவளை கூட்டு போன தலையை என்ன தெருவில் வரும் இருக்கும். ஆனா செல்வம் என்ன மாதிரி இல்ல. அவனுக்கு எல்லாமே தெரியும். இது வரைக்கும் அவன் வயசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். இனிமையாச்சும் அவன் ஏதாவது ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்கணும். மாமா, சரி, நான் வரேன்.
வாங்க செல்வம். சந்தோஷமா இருந்த வீடு இப்படி அமைதியா இருக்கிறது என்னால தாங்கிக்க முடியல. இங்க வர வரைக்கும் எனக்கு ஏற்பட்ட அவமானம், வேதனை, எங்க வீட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற அசிங்கம், இதெல்லாம் நினைச்சு மனசு நொந்து போய் புழுங்கிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க மன கஷ்டம், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம், வேதனை, இதெல்லாம் எவ்வளவு ஆழமானதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அத்தை ப்ளீஸ் தயவு செஞ்சு அழுவாதீங்க. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க பார்த்து பரிதாபப்படக்கூடிய நிலைமையில இருக்கிற எங்க வீட்லயே இவ்வளவு சோகம் இருக்குன்னா 4 பேர் பரிகாசம் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கிற உங்க வீட்டுல உள்ள சோகம் எவ்வளவு ஆழமா இருக்கும், அதோட கொடுமை என்ன உண்மையிலே என்னால புரிஞ்சுக்க முடியுது மாமா. அது இல்ல மாப்பிள்ள, அவன் எங்களை ஏமாத்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனா உங்களை ஏமாத்திட்டாலே அதான் கொடுமையா இருக்கு. செல்வம், இப்பதான் சகஜமா என்ன மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க. அத கேட்டு சந்தோஷப்பட முடியாம இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. மாமா ப்ளீஸ், நிறைய அழுதாச்சு, நிறைய வேதனைப்பட்டாச்சு, போதும். மேல மேல இதையே பேசிட்டு இருந்தா மன கஷ்டம் தான் மிஞ்சும். ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த பிரச்சனையால நாம ஒன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டாதவங்களை ஆயிட போறதில்ல. உங்க மேல நான் வச்சிருக்கிற மரியாதையோ, என் மேல நீங்களா வச்சிருக்கிற பிரியமோ இதனால சத்தியமா குறைய போறதும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி நான் ஒட்டஞ்சத்திரத்துல பார்த்த பழைய பாலு சார் தான் நீங்க. இடையில வந்த இந்த பிரச்சனைகளால இத மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. செல்வம், உங்ககிட்ட இதை கேட்க எனக்கு அருகதை இல்லதான், ஆனா உங்ககிட்ட இதை கேட்க எனக்கு கூச்சமும் கிடையாது. தயவு செஞ்சு என்ன மாமான்னு நீ கூப்பிடணும். எங்களுக்கு மகதான் இல்லாம போயிட்டா, ஆனா மருமக எங்களுக்கு வேணும். நீ எங்களுக்கு வேணும் செல்வம். உன்னோட குணத்தை பார்த்துதான் உன்னை என் மருமகனாக்கிக்கிட்டேன். இப்பவும் நீ என் மனசுல ரொம்ப உயர்வான இடத்துல தான் இருக்க. என் மக பண்ண தப்புக்கு நீ எங்களை ஒதுக்கிடாத செல்வம். இனி எங்களுக்கு யார் இருக்கா செல்வம்? நீயாவது இரு செல்வம். அப்பா மக உறவுதான் அருந்து போயிடுச்சு, மருமக உறவாவது இருக்கட்டும் செல்வம். அப்போதான் நாங்க வாழற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமா மாப்பிள்ள, எங்களை வெறுத்துறாதீங்க. நாங்க எப்பவுமே உங்களுக்கு மாமனார் மாமியார் தான். இத பாருங்க, நான் எப்பவுமே உங்களுக்கு பழைய செல்வம் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி நீங்க 2 பேரும் எனக்கு மாமனார் மாமியார் தான், அதையும் யாராலையும் மாற்ற முடியாது. அப்புறம் எதுக்காக வருத்தப்படுறீங்க? வேண்டாம் ப்ளீஸ். உங்களுக்கு எதுவும் மன கஷ்டம் இருந்துச்சுன்னா ஒரு ஃபோன் அடிங்க, ஓடி வந்து உங்களை பார்க்குறேன். மற்றபடி பழசெல்லாம் மறந்துருங்க தயவு செஞ்சு. என்கிட்ட நீங்கெல்லாம் பழையபடி இருந்தா தான் எனக்கும் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். ப்ளீஸ். ரொம்ப நன்றி செல்வம். சரி, 2 பேரும் உள்ள வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க. வாங்க வாங்க அத்தை. உள்ள வாங்க. நினைக்கிறதுக்கே சங்கடமா இருக்கு.
ஏன் கடவுள் இப்படி நல்லவங்களெல்லாம் சோதிக்கிறானோ தெரியல. அவன் எவ்வளோ நல்ல பையன், பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் எவ்வளோ நல்லா இருக்கும். அவன் கூட இருந்து பிழைக்க முடியலன்னா அந்த பொண்ணுக்கு புத்தியே சுத்தமா இல்லைங்க. என்ன படிச்சாலோ அவெல்லாம். கல்யாணத்துல அந்த பொண்ணை பார்த்தோமே, இந்த மாதிரி ஓடி போற மாதிரியா தெரிஞ்சது. இந்த மாதிரி நேரத்துலதான் விதியை நொந்துக்கிறாப்புல இருக்கு. விதி என்னங்க விதி? அவளுக்கு அறிவு வேண்டாம்? அது சரி, நாம வெளியில இருந்து 1000 நியாயம் பேசலாம். அந்த பொண்ணு மனசுல என்ன இருந்துச்சோ யாருக்கு தெரியும். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, என் மனசுல படுறது ஒண்ணுதான். என்ன நடந்ததுக்கெல்லாம் காரணம் செல்வமும் இல்ல, அந்த பொண்ணும் இல்ல. செல்வத்தை பெத்த மகராசி ராசம்மா இருக்காளே, அந்த அம்மா தான் கொஞ்சம் நெஞ்சமான ஆட்டம் ஆடினாங்க, பேச்சு பேசினாங்க, எவ்வளவு பேரோட வாயில விழுந்திருப்பாங்க. அவங்க பண்ண பாவம் தான் இன்னைக்கு அந்த பையனை போய் பழி வாங்கிடுச்சு. அம்மா, இந்த மாதிரிலாம் பேசாதம்மா. நான் என் மனசுல பட்டதுதானடா சொன்னேன். இந்த பேச்சை இதோட விட்டுறியா? சரிப்பா, நான் எதுவும் பேசல. சரி, வெட்டியா உட்காந்து பேசிக்கிட்டலாம, போய் வேலையை பாரு. நான் கடைக்கு போயிட்டு வரேன். ரவி, நான் கடைக்கு போயிட்டு வரேன்ப்பா. என்னங்க, உங்களை தாங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி போட்டு தட்டுமா? ஏங்க சைலண்டா உட்காந்துருக்கீங்க? ஏதாவது வாயை திறந்து பேசுங்க. அது வந்து லீலா, அப்ப கோபி, இப்ப செல்வம், இவங்களோட பிரச்சனை விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் மனசுல என்ன தோணுது தெரியுமா? இவங்களை எல்லாத்தையும் பார்க்கறப்ப இந்த உலகத்திலே மோசமான ஆம்பளை நானாதான் இருப்பேன்னு தோணுது. என்ன பண்ணணும்? நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்க கல்யாணம் வேண்டான்னு பிடிவாதம் பண்ணி உங்க வாழ்க்கையை பாழாக்கிக்காதீங்க. அப்படி உங்க வாழ்க்கை பாழாகிறது மூலமா என் வாழ்க்கையும் பாழாகிடுமோன்னு நான் பயப்படுறேன். தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க செல்வம். இது என்னோட விருப்பம், அப்புறம் உங்க இஷ்டம். என்னடா செல்வம், பழைய நோட்டு இப்போ எதுக்கு பார்த்துட்டு இருக்க? நடுவில் கொஞ்ச நாள் இதெல்லாம் கவனிக்காம இருந்துட்டேன். கவனம் வேற பக்கம் இருந்துச்சுல்ல. இப்போதானே புரியுது, எனக்கு நிரந்தரமா சொந்தமான விஷயம் இதானே. அதான் இதுல சரி பண்ண வேண்டிய விஷயம்லாம் இருக்கு. 2 நாள்ல மாத்திடுவேன். டேய், எதுக்கும் மனசை போட்டு குழப்பிக்காம இரு. எதை பற்றியும் அழட்டிக்க வேண்டாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இப்போ உன் மனசு இருக்கிற நிலைமையில எதுக்குடா இதெல்லாம்? பேசாம இரு. சரி, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் தான்.
நான் தான். லீலா, நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க.